இந்த டிப் மட்டும் வாய்ஸ் ஓவரில் பார்க்கலாம். முன்னாடி கார்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன பொருள் வேணும்னு. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். 2 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 1 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு 2 சின்ன வெங்காயம், 1 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் நான் இதில் ஆம்சூர் பவுடர், லெமன்லாம் சேர்க்கவே இல்லை. சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்துட்டு தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அப்படியே அரைச்சிப்பேன். ஏன்னா இந்த டிப்பு அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். ப்ளஸ் அந்த தயிருக்கு இருக்கிற புளிப்பே இதுக்கு இருக்கிற எல்லா டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்கும். அரைச்சி பார்த்துட்டு காரமாக இருந்தால் கொஞ்சோண்டு உப்பு, லெமன் என்ன தேவையோ அது புளிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சா நம்ம க்ரீன் சட்னி ரெடி. கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடான உடனே கட்லெட்டை நம்ம ஷேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல, அதுக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரமாச்சு செட் பண்ணி செஞ்சிங்கன்னா எப்பயுமே நமக்கு உடையாது. அதுமாதிரி எண்ணெயும் ரொம்ப சூடாகக்கூடாது. சூடாகிற வரைக்கும் ஹையில் வச்சு அப்புறம் மீடியமில் வச்சு நம்ம கட்லெட்டை ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்தோன்னா ரொம்ப கரெக்டாக வரும். 2 3 போடாமல் நான் இதே மாதிரி கட்லெட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் வச்சு ஒன்று ஒன்றா பொரிப்பேன். இது இல்லாமல் நீங்கள் தவாலையும் பொரித்து எடுத்துக்கலாம். தவாவில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக செஞ்சுக்கோங்க சைட்லேயும், அப்போ தான் டோஸ்ட் ஆகும். என்னவாக இருந்தாலும் நான் என்னைக்காவது தான் கட்லெட் செய்வேங்கிறதால கடாயில் ஃப்ரை பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கடாயில் ஃப்ரை பண்ணால் தான் எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகி நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் பண்ணால் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அவ்வளோ கிறிஸ்பாக பிடிக்காதவங்க மைதாவை அதிகமாக்கி கார்ன்ஃப்ளவரை கம்மியாக பண்ணிக்கோங்க அந்த தண்ணி கோட் பண்ணுறப்ப. மற்றபடி இதில் டேஸ்ட்டு நீங்கள் பீட்ரூட் கலவை மிக்ஸ் பண்ணுறப்ப லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இப்படியே எல்லா கட்லெட்லேயும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. தொடர்ந்து இது போல் நல்ல ரெசிபி, நிறைய கோலம், என்னோடய சிந்தனைகள் எல்லாவற்றையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனலை பற்றி. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இணைந்திருப்போம்.